நடிகர் சிம்புவுக்காக மட்டுமே அவர் படத்தில் காமெடியனாக நடிப்பதாகவும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைத்தால் 2026 தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்காக பிரச்சாரம் செய்வேன் என கூறியிருக்கிறார் நடிகர் சந்தானம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடிகர் விஜய்க்கு வாழ்த்து சொன்ன நிலையில் தற்போது உதயநிதிக்காக அவர் பிரச்சாரம் செய்வேன் என கூறியிருப்பது தமிழக திரைத்துறையிலும் அரசியல் களத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சின்ன திரையில் இருந்து வெள்ளி திரைக்கு வந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் நடிகர் சந்தானம். குறிப்பாக விஜய் டிவியில் இருந்து வந்து திரைத்துறையில் மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றவர். நடிகர் சிம்பு நடித்த மன்மதன் படத்தில் அறிமுகமாகி அதற்கு பிறகு நாயகர்களுக்கு இணையான கதாபாத்திரத்திலும் நடித்து புகழ் பெற்றவர். திரைத்துறையில் நகைச்சுவை நடிகராக ஏராளமான படங்களை நடித்து குவித்த சந்தானம் தொடர்ந்து நாயகனாக அவதாரம் எடுத்து தில்லுக்கு துட்டு, இனிமே இப்படித்தான் உள்ளிட்ட படங்களில் அவருக்கு வெற்றியை கொடுத்த நிலையில் தொடர்ந்து கதாநாயகனாக நடித்து வருகிறார். தில்லுக்கு துட்டு படம் கொடுத்த வெற்றி அவருக்கு உற்சாகத்தை தந்தது என்றே சொல்லலாம். இந்த படத்தை அடுத்து டிடிவி ரிட்டர்ன்ஸ் படமும் வெளியான நிலையில் தற்போது சந்தானம் நடிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல்ஸ் திரைப்படம் வரும் 16ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த படத்தை நடிகர் ஆர்யா தயாரித்துள்ளார். படத்தின் டீசர், ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி ரசிகர்களின் பலத்த வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் படக்குழு ஈடுபட்டு உள்ளது. அந்த வகையில் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி சென்னை பிரசாத் லேபில் நடந்தது. இதில் தயாரிப்பாளர் ஆர்யா, நடிகர் சந்தானம் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய சந்தானம், நாயகனாக நடித்த நான் கதாநாயகனாக மாறிவிட்ட பிறகு ஆளே மாறிவிட்டதாக ஆர்யா தெரிவித்ததை குறிப்பிட்டார். டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் பழைய சந்தானத்தை மீண்டும் கொண்டு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த படத்தில் யூடியூபர்கள் பற்றி தவறாக சொல்லவில்லை, அதே நேரத்தில் நல்லதையும் கெட்டதையும் கலந்து சொல்லி இருக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா பாடலில் யார் மனதையும் புண்படுத்தவில்லை. நான் பெருமாள் பக்தர் என்பதால் அந்த பாடலை வைத்தேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளது. ஒவ்வொரு படம் வெளியிடும் போதும் கீழ் திருப்பதியில் இருந்து மேல் திருப்பதிக்கு நடந்து தான் செல்வேன். போர் பதற்றம் காரணமாக படத்தின் வெளியீடு தள்ளி வைக்க வேண்டி இருந்ததால் நிச்சயம் தள்ளி வைத்துதான் ஆக வேண்டும். ஒரு தயாரிப்பாளராக ஆர்யா எனக்கு நிறைய செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அதிகமாக வாக்குவாதமும் ஏற்பட்டு உள்ளது. அடிக்கடி ஈஷா செல்லும் என்னிடம் சத்குருவிடம் பணம் வாங்கி வா என ஆர்யா சொல்வார். நான் நிறைய படங்களில் கதாநாயகனாக ஒப்பந்தம் ஆகி இருக்கிறேன். என்னை நகைச்சுவை வேடங்களில் மக்கள் பார்த்து விட்டதால் இனிமேலும் நகைச்சுவை வேடங்களில் நடிக்க முடியாது என்றும், அப்படியே நடித்தால் ஒரு புது ஸ்டைல் கிடைக்க வேண்டும் என்றும் நடிகர் சந்தானம் கூறியுள்ளார். சிம்பு படத்தில் மட்டுமே காமெடியனாக நடிக்க சிம்பு மட்டுமே காரணம் எனவும், அவருக்காகத்தான் அந்த படத்தில் நடிக்கிறேன். அதேபோல் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர் என்றும், அவர் அழைத்தால் சில விவகாரங்கள் சரியாக அமைந்தால் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்வேன் என கூறியிருக்கிறார். தற்போது சந்தானத்தின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜய்க்கு சந்தானம் வாழ்த்து சொல்லி இருந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதிக்காக பிரச்சாரம் செய்வேன் என கூறியிருப்பது திரை உலகிலும் அரசியலிலும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இதனிடையே 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஆளும் கட்சியான திமுக, எதிர்கட்சியான அதிமுக ஆகிய கட்சிகள் தயாராகி வருகின்றன. தமிழகத்தின் புதிய வரவாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் முதலாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிட்டால் 100 தொகுதிகள் வரை கைப்பற்றுவார் என
தனியார் நிறுவனம் ஒன்று கூறியதாக கருத்து கணிப்புகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனிடையே ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து இருப்பதாகவும் இந்த சர்வே உண்மையா என்று கள ஆய்வு செய்ய வேண்டும் என இரு திராவிட கட்சிகளும் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஒரு ஆண்டு இருக்கும் நிலையில் திமுக அதிமுக இந்த தேர்தலை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கிறது. திமுக தலைவராக தான் சந்தித்த முதல் தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வரான மு.க. ஸ்டாலின் முதல் முறையாக திமுக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என திட்டமிட்டு அதற்கேற்ற வகையில் தேர்தல் பணிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஈடுபட்டு வருகிறது. தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது 2011 மற்றும் 2016 ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்த வரலாறு அதிமுகவுக்கு உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தோற்று எதிர்க்கட்சியாக வெற்றி பெற்றது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2019 முதல் சந்தித்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி அடைந்ததால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கும் ஏற்பட்டு உள்ளது. இந்நிலையில் தற்போதைய சூழலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அமமுக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, நாம் தமிழர் கட்சி, தேமுதிக, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க சீமானுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை தேசிய கட்சியான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக போன்ற 14 அரசியல் கட்சிகள் இடம்பெற்று வலுவான கூட்டணியுடன் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது. இதனால் இந்த கூட்டணி 100க்கு 100% வெற்றி உறுதி செய்யப்பட்டது போலதான் உள்ளது. இதனிடையே நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இறுதி நேரத்தில் சீமான் எப்படி முடிவெடுப்பார் என்பதுதான் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசியலில் புது வரவான விஜய் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு என கூறி அதனை நோக்கி பயணித்து வருகிறார். கட்சி மாநாடு, மாவட்ட செயலாளர் நியமனம் என இருந்த அவர் தற்போது மண்டல வாரியாக பூத் கமிட்டி கூட்டங்களை நடத்த முடிவு செய்திருக்கிறார். தமிழகத்தில் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் 3 முனை போட்டியா அல்லது 4 முனை போட்டியா என்பது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எடுக்கும் முடிவை பொறுத்தே அமையும் என தமிழக அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. குறிப்பாக திமுக 1967 மற்றும் 1971 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு முறை மட்டுமே தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றுள்ளது. 1989 ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு முறை கூட தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற வரலாறு திமுகவுக்கு இல்லாத நிலையில் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவால் தொடர்ந்து வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் 1972 ஆண்டு அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கி 1977, 1980 மற்றும் 1984 வரையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று சாதனை படைத்தவர் எம்ஜிஆர் அவர்கள். 1977 முதல் 1987 வரை சாகும் வரை தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். 1987 ஆண்டில் எம்ஜிஆர் மறைவாலும் அதனைத் தொடர்ந்து அக்கட்சியில் ஏற்பட்ட பிளவினால் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக
3 முறை தொடர் தோல்விக்கு பிறகு 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று 3வது முறையாக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. அதேபோல் 2011 மற்றும் 2016ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் உடல் நலக்குறைவால் மரணம் அடைந்ததை தொடர்ந்து அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல் 4 அதிமுக அணிகளாக பிரிந்துள்ளது. வலுவான கூட்டணி அமையாமல் போனது போன்ற காரணங்களால் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 2019ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் சந்தித்து வரும் தொடர் தோல்விக்கு பாஜக அதிமுக கூட்டணி முற்றுப்புள்ளி வைத்து வெற்றி பெறுமா? தமிழக வாக்காளர்கள் பாஜக அதிமுக கூட்டணியை ஆதரித்து வாக்களித்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.